உலகையும் அம்மையோடு சென்று சேர்த்து உணர்வற்று செறிவற்று உடலோர் உரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையுமற்று இருப்பதுதான் இறை உணர்வுடன் இருப்பது. அதற்கு நல்லது கெட்டது தெரியாது, எது அறிவு எது அறியாமை என்று தெரியாது, உடல் உணர்ச்சியற்று இருக்கும், சிந்தையும் செயலற்று இருக்கும் நிலையில் இருப்பதுதான் மனோலயம். அப்படி ஒரு சமயம் அவர் அபிராமவல்லியின் முன்னால் யோக நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த சரபோஜி மன்னர் வருகிறார். எல்லோரும் எழுந்து மரியாதை செலுத்தும் பொழுது இந்த சுப்பிரமணியன் என்ற இயற்பெயருடைய அபிராமி பட்டர் மட்டும் யோக நிலையிலேயே இருக்கிறார். யார் இவர் என்று மன்னர் கேட்கிறார். இவர்தான் சுப்பிரமணியன் என்பவர். இவர் ஒரு அம்மை பித்தன், எப்பொழுதும் அம்மையை பற்றியே பிதற்றிக் கொண்டிருப்பான் என்று எல்லோரும்